எல்ஜி ஏசி ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபில்டர் பார்த்திங்கன்னா டாப்பில் தான் இருக்கும். நமக்கு அந்த ஹைட்டுக்கு ஸ்டூல் இருந்ததுன்னா மட்டும் தான் க்ளீன் பண்ண முடியும். முன்னாடி 2 கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பிடிச்சி தூக்கிட்டு நம்ம முன்னாடி அப்படியே இழுத்தோம் அப்படின்னா அந்த ஃபில்டர் வந்துடும். இது பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கும். அதில் தான் அந்த ஃபில்டர் போய் லாக் ஆகிருக்கும். அதை லாக் பண்ணிவிட்டு முன்னாடி வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆயிரும். லாக் பண்ணும்போது அது பார்த்தாலே தெரியும் அந்த ஃபில்டரில். நம்ம இதை கரெக்டாக லாக் பண்ணல அப்படின்னா தூசி வந்து டைரெக்டாக காயிலுக்குள்ளே போயிடும். இதை லாக் பண்ணும்போது கவனமாக பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பின்னாடி வர அந்த ஹோல்ஸில் வச்சு ஃபில்டரை லாக் பண்ணிவிட்டு அப்புறமா முன்னாடி வச்சு அழுத்தணும் அப்படின்னாலே லாக் ஆயிரும். பின்னாடி பார்த்திங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்கும். அதேமாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 5 லாக் இருக்கும். அது கரெக்டாக இது 32 இன்ச்சு இன்டோரு, சின்ன இன்டோரு, அதனால் 4 லாக் இருக்கும். பின்னாடி முன்னாடி 5 இருக்கும். இதே இது 1.5 டன் பெரிய இன்டோராக இருந்தது, 38 இன்ச்சு இருந்ததுன்னா பின்னாடி 5ம் முன்னாடி 6 லாக்கும் வரும். இப்போ இதை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கனாலே தெரியும் தூசி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இது நார்மலாகவே நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை கூட எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க தூசியை பொறுத்து உங்களுக்கு டஸ்ட் அதிகமாக வரும். நம்ம ஒரு பெயிண்ட் ப்ரஷ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த தூசியை ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு அப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு மாட்டிக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ தூசி இருக்குங்கிறது. இவ்வளோ தூசி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரூம் கரெக்டாக கூலிங் ஆகாது. உள்ளேருந்து வர ஏரே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும். இதனால் உங்களுக்கு கரண்ட் பில் ஜாஸ்தியாகும். உங்களுக்கு டஸ்ட்டு நிறைய இருக்கிறதுனால உடம்பு கூட ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இதை அடிக்கடி க்ளீன் பண்ணுறது நல்லது. ஃபுல்லாக டஸ்ட்டை ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா டேப்பில் டேரெக்டாக அந்த மாதிரி தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வச்சு முதல்ல தூசி தட்டாமல் நம்ம முதலே டேரெக்டாக பைப்பில் கழுவணும் அப்படின்னா அழுக்கு அப்படியே அதில் பிடிச்சிக்கும். அதனால் முதல்ல ப்ரஷ் வச்சு தட்டி விட்டுட்டு அப்புறமா தண்ணியில் கழுவுனா கரெக்டாக இருக்கும். அப்புறமா ஒரு துணி வச்சு நம்ம நல்லா துடைச்சிட்டு ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் அதே மாதிரி லாக் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த லாக்கை பேக் சைடு வர லாக் வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சுட்டு முன்னாடி அழுத்தணும் அப்படின்னா கரெக்டாக லாக் ஆகிடும். இதை லாக் பண்ணிவிட்டு அப்புறமா கரெக்டாக லாக் ஆகிருக்குதான்னு 2 எண்டுலேயும் பார்த்திங்கனாலே தெரியும். கரெக்டாக லாக் ஆகலை அப்படின்னா தூக்கிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. 2 பக்கமும் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் லாக் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத. ஏசி யூஸ் பண்ணும்போது ஃபேன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. என்ன ரீசன்னா ஏசியில் நிறைய டஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபேன் ஓடும்போது ரூமில் தூசியெல்லாம் கலைஞ்சி மேலே ஏசியில் போய் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் எப்போவுமே மேல் பக்கமாக இருக்கும், கூலிங் ஏர் பார்த்திங்கன்னா கீழ் பக்கமாக இருக்கும். இப்போது ஏசி வச்சு தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏசியோட டாப் சைடில் உங்களுக்கு ஒரு சென்சார் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏர் ரொட்டேஷன் ஆகும்போது மேலே உங்களுக்கு கூலிங் ஆகிறத வச்சு தான் உங்களுக்கு ஏசி கரெக்டாக ஒர்க் ஆகும். ஃபேன் போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கூலிங் காற்று மேலேயும் ஹீட் காற்று கீழேயும் வந்தது அப்படின்னா ஏசி கரெக்டாக ஒர்க் ஆகாது. ரூம் கூலிங் ஆகிறதுக்கு முன்னாடியே சென்சாருக்கு வந்து கூலிங் ஏர் பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏசி கூலிங் ஆன மாதிரி காமிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும்.